ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க யாரும் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டாங்களே. நீ அரைஞ்சதுல என்ன பண்றதுன்னு எல்லாம் நில குழஞ்சு போய் இருந்திருப்பாங்களே. இதுல பக்கத்துல இருக்க சுந்தரவல்லி அம்மா, சுரகா அம்மா, ஏன் நம்ம பெரியய்யா கூட இருந்தாருன்னு சொல்ற. அதுவும் அந்த சுந்தரவல்லி அம்மா கண்ணுக்கு முன்னாடி மாதவிய அரைஞ்சிருக்க பாரு, அதெல்லாம் சும்மாவா? அத்தா, எனக்கு தெரியும்ல, ஒரு அப்பாவி பிள்ளைய கொட்டு கொட்டுன்னு பொழுதோட கொட்டிக்கிட்டு இருந்தா எவ்வளவு நாளைக்கு தான் ஒரு மனுஷன் பொறுமையா போக முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் தைரியம் வருமா இல்லையா? இனிமே இவளை பழைய மாதிரி நடத்த முடியாதுன்னு அவங்க மனசெல்லாம் பதிஞ்சிருக்கும்ல. தெரியல அண்ணா, நான் அதெல்லாம் நினைச்சு பண்ணல. ஏத்தா, எனக்கு இன்னொரு பக்கம் பயமாவே இருக்குதா. அவங்க சும்மாவே உன்னை கண்ணில் கண்டால உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. இப்ப நீ வேற கை நீட்டி அடிச்சு விட்டியா? இந்த கோபமும் ஒண்ணுமும் அவங்க மனசுல தீ கங்கு மாதிரி கொழுந்து விட்டு எரியும்ல. இங்க வருத்தா பழி வாங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீ என்ன பண்ண போற? அது தெரியல அண்ணா, வரத பாத்துக்கலாம் விடுங்க. என்னத்தா அசால்ட்டா சொல்ற? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? மாதவி அம்மா தான் தீக்குச்சியை கொளுத்தி தூக்கி போட்டாங்க. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். அதுக்கு அசோகன் சாரும் உடந்த. ஆனா 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு பொய் சொல்றாங்க. அதா என்னத்தா? கூட பிறந்த தம்பியவே கொலை பண்ண பார்த்துட்டு கொஞ்சம் கூட கூச்சமோ மனசாட்சியோ இல்லாம அந்த பழிய தூக்கி ஏன் அப்பா மேல போட பாக்குறாங்க. அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும்? அப்பாவி மனுஷன் அப்பா மாடு மாதிரி உழைக்கிறதையும் விசுவாசமா இருக்கிறதையும் தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. அவர் மேல இப்படி ஒரு பழிய அபாண்டமா சொல்லும் போது நான் எப்படி நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் அமைதியா இருந்தா காலத்துக்கும் அந்த பழி உண்மை ஆயிடாதா? நானும் சரி அப்பாவும் சரி என்னைக்குமே இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற தீபமா தான் இருப்போமே தவிர கொள்ளையா இருக்க மாட்டோம்.